வணக்கம் மக்களே, வர கேட்குறது முக்கிய கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் சூப்பர்மேன். படம் முடிஞ்சோன்னா எல்லாருமே ஓடி வந்துட்டீங்களா? ஏன்ப்பா படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. இப்போதைக்கு இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் பிரேக் டவுன் அண்ட் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான், பட் நிறைய விஷயங்களை அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஜியோ பாலிடிக்ஸ் புரிஞ்சிச்சா இல்லை என்ன விஷயத்துக்காக இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க சொல்லி மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கலாம். அண்ட் படத்தோட எண்டிங்கில் முக்கியமான ஒரு முக்கியமான கேரக்டரை டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபெமிலியரான ஒரு கேரக்டரை அங்கங்கே வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்காரு. இதெல்லாத்துக்குமே என்ன பார்த்தோம், எதை நோக்கி இந்த டிசியூ நகர போது, இந்த சூப்பர்மேன் எதுக்கான விதையா அமைஞ்சிருக்கு பார்த்துலாமா? எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸே கிட்டத்தட்ட ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஜஸ்ட் இந்த வார்த்தைகள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில், அதாவது டிசியூக்குள்ள 300 வருஷங்களுக்கு முன்னாடியே மெட்டா ஹியூமன்ஸ் தோன்றின மாதிரியும் 3 வருஷங்களா இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் மெட்ராபாலிஸா பாதுகாக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவும் இருந்திருக்காருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 வருஷமா அந்த மனுஷன் யார்கிட்டயுமே தோக்காம இப்போதைக்கு ஹேமர் ஆஃப் பொரேவியாங்கிற ஒருத்தங்கிட்ட சமத்தி அடி வாங்கி வந்திருக்காரு. ஹேமர் ஆஃப் பொரேவியாங்கிறது பொரேவியா நாட்டோட முறைக்கு ஒரு படை தளபதின்னு மட்டும் வச்சுக்கலாம். யார் இந்த பொரேவியாக்கும் நம்ம சூப்பர்மேனுக்கு என்ன தகராறு, இதை பேஸ் பண்ணி எப்படி ஜியோ பாலிட்டிக்ல அந்த கதை நகர்ந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே விதை போட்டவன் வேற யாரு? லெக்ஸ் லூத்தர். இந்த படத்தோட மெயின் வில்லன். அண்ட் லெக்ஸ் லூத்தருக்கு சிம்பிளா ஒரே ஒரு டார்கெட் தான், சூப்பர்மேனை டிஃபேம் பண்ணணும். சூப்பர்மேன் 3 வருஷமா இந்த உலகத்தில் இருக்க பல மக்களுக்கு நன்மை செஞ்சு உலகத்தோட சூப்பர் ஹீரோவாகவே மாறி இருக்காரு. நிறைய பேர் சூப்பர்மேனை கொண்டாடுறாங்க, நிறைய ஃபேன்ஸுமே உருவாகி இருக்காங்க. இது நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு பிரச்சனை இல்லை. சூப்பர்மேன் இது எல்லாத்தையுமே ஏலியனா பண்றது தான் அவருக்கு பிரச்சனையே. ஏன் அப்படின்னு தெரியலங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல 300 வருஷங்களுக்கு முன்னாடியே மெட்டா ஹியூமன்ஸ் தோண்டி இருக்காங்க. பல பேர் ஹீரோவாகவும் இருக்காங்க. முக்கியமா மேக்ஸ்வெல் லார்ட் கீழே ஜஸ்டிஸ் கேங்குங்கிற ஒரு கேங் டீமே இருக்கு. ஆனா சூப்பர்மேன் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கான். இந்த மெட்டா ஹியூமன்ஸ் ஜஸ்டிஸ் கேங் இங்க எல்லாருமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. பட் சூப்பர்மேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மனசுல என்ன தோன்றுதோ அதை பண்றான். முக்கியமா மக்களுக்கு நல்லது பண்றான். ஒரு ஸ்குவிரில், ஒரு நாயின்னு சொல்லி எல்லா உயிர்களுக்கும் ஈக்குவலான மரியாதையை கொடுக்குறான். எல்லாருமே பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக அந்த நல்ல எண்ணத்துக்காக தான் மக்கள் இவனை தூக்கி கொண்டாடுறாங்க. இது நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு ஒரு மிகப்பெரிய கடுப்பை கலப்ப. ஒரு ஏலியனை எப்படி கொண்டாடுவாங்க? அந்த ஒரு கோபமும் அந்த ஒரு பொறாமையும் இவனை எப்படியாச்சும் அழிச்சே தீரணும். முக்கியமா மக்கள் மத்தியில் இவனுடைய அந்த எண்ணத்தை, இவனுடைய அந்த ஃபேமை அழிக்கணும்னு சொல்லி தான் ஒரு பாக்கெட் யூனிவர்ஸே உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த பாக்கெட் யூனிவர்ஸ்குள்ள ஏகப்பட்ட குரங்குகளை வச்சு சூப்பர்மேன் ஒரு கேவலமானவன், இந்த சூப்பர்மேன் எல்லாரும் கடிங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கிட்டு இருக்காரு. இது டைரக்டா ஒரு கல்ட் அட்டாக் பண்ற மாதிரி தான் எனக்கு ஜேம்ஸ் கன் வச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா வச்சிருக்கணுங்க தேவையில்லை, ரொம்ப சைல்டிஷான ஃபீல் ஆச்சு. பட் எனிவே சூப்பர்மேனை என்னால் டைரக்டா மோதி ஜெயிக்க முடியாது. ஆனா அவனை சுத்தி இருக்க அவன் மேல கரிசனை காட்டக்கூடிய எல்லாருமே என்னால் அடிக்க முடியும். அதை வச்சு சூப்பர்மேனை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற தாட்ல சூப்பர்மேனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாருமே போட்டு பொல பாருங்க. பாரபட்சம் இறக்கமே காட்ட மாட்டாரு. இவன் ஒரு மனுஷனா இல்லாம ஏலியனா இருந்து செலிப்ரேட் பண்றாங்களே, ஒரு மனுஷனா எவ்வளவு புத்திசாலி நானு, ஐ மீன் பாக்கெட் ரியாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு வச்சிருக்கக்கூடிய இவனை யாருமே செலிப்ரேட் பண்ணலங்கிற அந்த பொறாம தான் இவ்வளவு தூரம் புஷ் பண்ணிருக்கு. நான் சொல்லுவேன், எந்த அளவுக்கு போயிருப்பாருன்னா பொரேவியாங்கிற ஒரு நாடு பக்கத்துல இருக்க ஜஹான்பூரை அட்டாக் பண்ணி அவங்களை இன்வைட் பண்ற அளவுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா காசுமே அள்ளி கொடுத்துருப்பாரு. அந்த போரை ஆரம்பிச்சு வச்சதே லெக்ஸ் லூத்தர் தான் சொல்லப்பட்டிருக்கும். காரணம், அந்த போர் ஆரம்பிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சூப்பர்மேன் போவாரு. சூப்பர்மேன் அமெரிக்காவில் வேலை செய்யறவர். கிளார்க் கென்ட் அங்கே தானே டாக்ஸ் எல்லாம் கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவா அமெரிக்கா சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பொரேவியாக்கு ஆப்போசிட்டா சூப்பர்மேன் போய் நிற்கும் போது அமெரிக்கா கண்டிப்பா சூப்பர்மேனை பிடிக்கணும்னு நினைப்பாங்களே, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளானட் வாட்ச்ங்கிற ஒரு டீமையுமே உருவாக்கி இருப்பாரு. சூப்பர்மேனோட டிஎன்ஏ வச்சு இந்த பக்கம் அல்ட்ராமேனை உருவாக்குறது மட்டும் இல்லாம என்ஜினியர், லூத்தர் பாட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணியிருக்காருங்க பிளானட் வாட்ச். அந்த பக்கம் ஜஸ்டிஸ் கேங் மேக்ஸ்வெல் லார்ட் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இந்த பிளானட் வாட்ச்ல இருக்க பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸை நீங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. சூப்பர் ஹீரோஸ், அதுவும் அமெரிக்கால இருக்க சூப்பர் ஹீரோஸ் அவங்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கணும். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒருத்தன் செயல்படுறதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல பென்டகன்ல இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியலுமே சூப்பர்மேனை பிடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுறாங்க. முதல்ல சூப்பர்மேனை அவங்க நாட்டுக்கு ஒரு துரோகியா தான் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பொரேவியாவுக்கு இந்த பக்கம் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கம் அந்த பொரேவியாவை எதிர்த்து சூப்பர்மேன் நிற்கிறாரு. நான் ஆப்போசிட்ல இருக்க ஜஹான் போகும் மக்கள் கஷ்டப்படுறாங்களா, மக்கள் கஷ்டப்பட்டா சூப்பர்மேனால பார்க்க முடியாது. இந்த ஒரு கான்ட்ராஸ்ட்ல நம்ம சூப்பர்மேனை பிடிக்க உத்தரவு போடுறாங்க. இதுக்கு நடுவில் போட்டோஸ் ஆஃப் சால்டியூடுக்குள்ள போய் சூப்பர்மேனுக்கு அவங்க அப்பா சொன்ன மெசேஜ் பிராட்லி கூப்பரை ஜோரல இறக்கி இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உலகம் அழிஞ்சு போச்சு, கிரிப்டான் அழிஞ்சு போச்சு. சூப்பர்மேனை இப்போதைக்கு பூமிக்கு மக்களுக்கு உதவி செய்ய அனுப்பிச்சு வச்சிருக்க மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மெசேஜ் மட்டும் தான் இத்தனை வருஷங்கள் சூப்பர்மேன் கேட்டிருப்பாரு. செகண்ட் ஆஃப் மெசேஜை இன்ஜினியர் டீகோட் பண்ணி கிரிப்டான மாதிரியே நீ அங்க இருக்க மக்கள் கூட ஒன்னா பழகி அங்க ஒரு கிரிப்டானை உருவாக்கு, அங்க இருக்க மக்களோட ஒன்னா சேர்ந்து கிரிப்டான் விதைகளை தூவி விடு. ஐ மீன் லைக் சூப்பர்மேன் அவருடைய ஜென்ரேஷனை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காப்ல. மேன் ஆஃப் ஸ்டீல்ல எப்படி டெராஃபார்மிங் பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லாம எர்த்துல இருக்க நிறைய மக்கள் கிரிப்டான்ஸா இருக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மொத்த மக்கள்ல பாதி பேர் கிரிப்டானிக்ஸா இருக்கணுங்கிற மாதிரி ஜோரால் ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது அப்படியே கொஞ்சம் திரிச்சு லெக்ஸ் லூத்தர் இவன் இந்த பூமியை டேக் ஓவர் பண்ண வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட மக்கள் எல்லாருமே அவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்ண எல்லாருமே சூப்பர்மேனை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இது சூப்பர்மேன் மைண்ட்லயே ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாக்கிடும்.
அப்பா அம்மா பேச்சை கேட்டு தப்பா போச்சுன்னு. ஆனால் உண்மையிலே அவருக்கான தெளிவை கொடுத்தது இவரை வளர்த்தப்பாவான ஜானதன் கென்ட். நாங்கள் உன்னை வளர்க்க மட்டும் தான் செய்வோம், உனக்கான முடிவுகளை எடுக்கிறது நீ தான், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணுமா கெட்ட செய்யணுமான்னு நினைக்க வேண்டியது நீ, உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நட அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான பாதையை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதனால படத்தோட எண்ணில் சூப்பர்மேன் அந்த ஜோரலோட ஃபுட்டேஜஸை பார்க்காம வளர்த்த அப்பா மாவன் பாக்கெண்டோட அந்த ஃபுட்டேஜை பார்க்குற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு மைண்டில் உண்மையான அப்பா மாவன் இருக்கிறது இவங்க தான். கிட்டத்தட்ட படத்தோட பேசிக் பாயிண்டாக இருந்தாங்க, நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். சூப்பர்மேன் நல்லவராக இருக்க ட்ரை பண்ணாரு. இந்த கைண்ட்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இவரை தாண்டி மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மேக்ஸ்வெல்லோட பேச்சை கேட்டுக்கிட்டே மற்ற பிரச்சனைக்குள்ள நான் ஏன்டா தலையை நுழைக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த ஜஸ்டிஸ் கேங் மெம்பர்ஸ் படத்தோட எண்ணில் சூப்பர்மேனுக்கு சப்போர்ட்டிவாக ஜாகம்பூரை டிஃபெண்ட் பண்ண வந்திருப்பாங்க. இவங்களுமே அந்த மொத்த அமெரிக்காவோட அந்த கோட்பாடுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டாங்க. அந்த இடத்துல மெட்டமாஃபும் ஹெல்ப் பண்ணுற பற்றி காமிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா மெட்டமாஃபுமே இந்த பக்கம் அவருடைய பிள்ளையை காப்பாற்றி சூப்பர்மேன் மொத்தமாக இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு. சூப்பர்மேன் பீங் த இன்ஸ்பிரேஷனுங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அல்ட்ராமேன் ஆஃபீஸர் சூப்பர்மேனோட க்ளோனுங்கிறத ரொம்ப சிம்பிளாக கடந்து போயிருப்பாங்க. முடிய வச்சு ஒரு க்ளோன் உருவாக்கிட்டேன், அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இதனால் தான் லெக்ஸ் லுத்தர் மொட்டையாச்சு சுற்றிட்டு இருக்காரோ, தன்னுடைய முடிய பிடிக்கி யாருமே தன்னை மாதிரி ஒரு க்ளோன் உருவாக்க கூடாதுன்னு. பட் அந்த அல்ட்ராமேன் அண்ட் சூப்பர்மேன் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கடந்து போனமா தான் எனக்கு தோணுச்சு. எல்லா வகையிலுமே பர்ஃபெக்டான க்ளோனாக இருந்தவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மியாக இருக்க அந்த சமயத்தில் லெக்ஸ் லுத்தர் தான் அல்ட்ராமேனை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்குனா அவர் நோட் புக்கு அந்த மேனுவல் எதுவுமே பார்க்க மாட்டார், மைண்டுக்குள்ளேயே சூப்பர்மேனை எப்படி டிஃபீட் பண்ணுங்கிறத அவர் தெளிவாக காமிச்சிருப்பாரு. 13L 29 144 69 சொல்லி ஏகப்பட்ட நம்பர்ஸை சொல்லி அந்த பக்கம் அடிக்கிறார் பார்த்தீங்களா. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் லெக்ஸ் லுத்தரே இறங்கி வந்து சூப்பர்மேனை அடிக்க முடியாது, இஸ் நாட் தட் ஸ்ட்ராங். பட் சூப்பர்மேனோட ஒரு வீக்னஸ் கம்பேஷன், அவன் மற்றவங்க மேலே வச்சிருக்க அந்த பாசம் இரக்கத்தை அவரால் ட்ரிகர் பண்ணி அதன் மூலியமா சூப்பர்மேனை ஹர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. கோர் கான்செப்டே இந்த பக்கம் லெக்ஸ் லுத்தர் சூப்பர்மேன் மேலே இருக்கக்கூடிய அந்த பொறாமை தாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் அல்ட்ராமேனுக்கு பிளாக் ஹோலுக்குள்ள சொறி விட்டுருப்பாங்க. அந்த பிளாக் ஹோல் பாசிபிளி இன்னொரு யூனிவர்ஸ்க்கான லீடா அமையலாம். ஏன்னா அந்த பாக்கெட் யூனிவர்ஸே ரெண்டு ரியாலிட்டிக்கு நடுவில் இருக்க கேப்புங்கிற மாதிரி தான் லெக்ஸ் லுத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒன்று டிசியோ, இன்னொரு ரியாலிட்டி அது மேபி அது பிசாரோ வேர்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். காமிக் புக்கில் பிசாரோங்கிற ஒரு சூப்பர்மேன் இருக்காப்புல செம்ம ஸ்ட்ராங்கு, பட் அதே சமயத்தில் புத்தி சாத்தியம் கம்மியாக இருக்கும். அல்ட்ராமேன் இங்கே காமிச்சிருக்காங்க, பட் அது பாசிபிளி பிசாராவாக மாற வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஆல்சோ அந்த ப்ரோட்டான் டிவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸாக இருக்கும். பிசாரோட அந்த உலகமும் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த உலகமே கியூப் ஷேப்பில் தான் இருக்கும். பாசிபிளி அதுக்கான லீடாக இருக்கலாம். ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் இந்த பிசாரோ ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். கடைசியில் சூப்பர்மேன் ஏலியனாக இருந்தாலும் மனசளவில் நான் மனுஷன், ஆனால் நீ மனுஷனாக இருந்தாலும் மனசளவில் நீ ஏலியன்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. கிரிப்டோவும் அவனுக்கான அந்த ரிவெஞ்சை அழகாக எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் சூப்பர்மேன் கொஞ்சம் இந்த பக்கம் கிரிப்டோவை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கடைசியில் லெக்ஸ் லுத்தருக்கு பெல்லா ரிவில் போட்டிருப்பாங்க. பெல்லா ரிவில் தான் நீங்கள் ப்ரீவியஸாக சூசைட் ஸ்குவாட் அண்ட் முக்கியமாக கிரிச்சர் கமாண்டர்ஸ் இருக்க விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆர்கஸ்க்கு லீடராக அவங்க எல்லாருமே இப்போதைக்கு கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்குது ரிக் ஃபிளாக். பென்டகனில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஜென்ரலாக வேற இருக்காரு. கூட இருந்தவரே இப்போ இந்த உலகத்தை மெட்டா ஹியூமன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கும் போது ரிக் ஃபிளாக்கோட அந்த மொத்த ரியாக்ஷனுமே சேஞ்ச் ஆகிறத உங்களால் நோட் பண்ண முடியும். கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த அந்த ஜஸ்டிஸ் கேங் மெட்டமாஃபே இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தங்களுக்கு தோணுதை செய்கிறாங்களே. அது வரைக்கும் மெட்டா ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த கவர்மெண்ட் இப்போதைக்கு அந்த கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நினச்சி அந்த மெட்டா ஹியூமன்ஸ் பண்ணலாம், அதை நம்மளால கேட்க முடியாது போல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்விக்குறியோட முடிச்சிருப்பாங்க. பாசிபிளி ஃபியூச்சரில் இந்த சிவில் வார் மாதிரி ஏதாவது உருவாகுமோ வாய்ப்புகள் இருக்கு, பார்ப்போம். ரிக் ஃபிளாக் இங்கேருந்து சும்மா இருக்க போகிறதுல அப்படியே கிளம்பி பீஸ் மேக்கர் சீசன் 2ல் அப்பியர் ஆக போறாரு. பீஸ் மேக்கருமே லைட்டாக அந்த பக்கம் சூப்பர்மேனை கலாய்ச்சி விட்டுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த பீஸ் மேக்கர் நம்ம பீஸ் மேக்கருங்க, அதாவது பீஸ் மேக்கர் சீசன் 1ல் அண்ட் சூசைட் ஸ்குவாட்ல அப்பியர் ஆன அதே பீஸ் மேக்கர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா செஸ்ட்ல இருக்க அந்த லோகோ பாருங்க. பட் அதுவே டிசிக்குள்ள ஒரு பீஸ் மேக்கர் இருக்காரு, அவரை சீசன் 2 ட்ரெய்லரில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் செஸ்ட்ல இருக்க அந்த லோகோ பாருங்க, அப்படி கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அப்படி பார்க்கும்போது சூப்பர்மேனுக்கு முன்னாடியே பீஸ் மேக்கர் நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி பார்த்தா இது பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான ஸ்பாய்லரா டவுட் தான். பட் எல்லா மெட்டா ஹியூமன்ஸும் சூப்பர்மேனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுமே தெளிவாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. லெக்ஸ் லுத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. மக்களுமே இப்போ சூப்பர்மேனுக்கு மன்னிப்பு சொல்லி அந்த போரை நிறுத்தினதுக்கு தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே மக்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த லெக்ஸ் லுத்தர் சொல்லிட்டான்னு சொல்லி சூப்பர்மேனை அடின்னு அடிச்சிருப்பாங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிக்கிற மூலையே இல்லாதவங்க போலங்க. நான் ரிவ்யூல சொன்ன பார்த்தீங்களா, கம் பேக் இண்டியன், கோ பேக் இண்டியனுங்கிற மாதிரி மீடியா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பிட்டு இருக்காங்க தற்கொலைகளா. சூப்பர்மேன் தன் மேலே இருக்க அந்த குறைகளை நீக்கிட்டு இப்போதைக்கு புது மனுஷனா புது சூப்பர்மேனா தன் பாடியை சரி பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸை சால்ட்டுக்கு வந்திருப்பாரு. அங்கே ஆல்ரெடி இருக்க ரோபோட்ஸ் அதை பற்றினா நடந்த டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இருக்க அந்த ரோபோட்ஸுக்கு கொஞ்சம் அந்த எமோஷன் வர மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. என்னை நம்பராக கூப்பிடாம என் பேர் கேரி, அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த ஒரு எமோஷனும் இல்லை, எங்களுக்கு தேங்க்யூ கூட சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்ன ரோபோட்ஸ் சூப்பர்மேன் காட்டின அந்த கைண்ட்னஸ்ல ஹியூமனைஸே ஆயிடுச்சு. ஸோ சூப்பர்மேனோட அந்த கைண்ட்னஸ் அந்த பக்கம் ஜஸ்டிஸ் கேகையுமே சரி பண்ணிடுச்சு, மக்களுக்குமே ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்கு. அண்ட் ரோபோட்ஸையுமே கிட்டத்தட்ட மஞ்சக்கெல்லாம் மாற்றிருக்குங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா தான் இருக்கு, பட் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். அண்ட் இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் லுக் அட் மில்லி ஆல்காக் சூப்பர்கர்லை பார்க்குறோம்.
கேட்டு முன்பக்கம் இருக்கு, நீ நம்ம பின்பக்கம் வந்து இறங்குற அப்படின்னு சொல்லி வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோ காமிக் அக்யூரேட் லுக் தான் கொடுத்துருக்காங்க வித் ஜாக்கெட். வரவை குடிச்சிட்டு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். எல்லோ சன் கீழே எந்த ஒரு கிரிப்டோனன்ஸாலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரங்க் ஆக முடியாது, குடிச்சிட்டு போதை ஏற்ற முடியாது, அவங்க செல் டக்குனு ரீஜென்ரேட் ஆகிடும். போதை ஏற்றுறதுக்காகவே சூப்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெட் சன் கீழே இருக்க ஒரு பிளானெட்ல பார்ட்டி பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்ட்டி பண்ணிட்டு வரலாம், ஒரு சூப்பர் ஹீரோவா உலகத்தை காப்பாத்தாம பார்ட்டி பண்ணி சுத்திட்டு இருக்கா, இவெல்லாம் தேர்வாளா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சூப்பர்கள் அந்த அளவுக்கு ட்ராமா, அந்த அளவுக்கு மன வலியை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அந்த வலியை போக்குறதுக்காக தான் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து வரப்போற சூப்பர்கள் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கேன். அந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே இந்த பக்கம் சூப்பர்கள் குடிக்கிறதுல அந்த பார்ல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும். உமன் ஆஃப் டுமாரோ செம்ம அமேசிங்கான ஒரு கதை. இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் கிரிப்டான் அழிய போதும் தெரிஞ்ச உடனே பூமிக்கு அனுப்பப்பட்டிருப்பாரு. அவருக்கு அந்த கிரிப்டான் எப்படி அழிஞ்சது, அங்கே இருக்க மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பூமிக்கு வந்து ஒரு அழகான வாழ்க்கையை தான் வந்துட்டு இருப்பாரு. ஆனால் சூப்பர்கள் அழிஞ்ச அந்த கிரிப்டானோட ஒரு துண்டு பகுதியில் தப்பிச்ச சில மக்களோட பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமும் அந்த துண்டு பகுதி மிச்சம் மீதி இருக்க கடைசி கிரிப்டானியன்ஸ் அழிகிற வந்து சுச்சுவேஷன் ஏற்பட்ட அப்புறம் தான் அவங்க அப்பா ஜோடல் இந்த பக்கம் இப்படி எடுத்து தப்பிச்சு பொழைச்சிருன்னு சொல்லி அவரை தனியாக இன்னொரு இடத்துக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10-15 வயசு வரைக்குமே சூப்பர்கள் கஷ்டப்பட்டிருப்பான். அவள் கண்ணு முன்னாடியே அந்த கிரிப்டானும் அவள் அப்பா அம்மா அழிகிறத நேருக்கு நேர் பார்த்தவன் அவ்வளோ ட்ராமாவை உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூமிக்கு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அவன் மைண்டுக்குள்ளே இவ்வளோ வழிகள் இருக்குது, அதை அழிக்கிறதுக்கு அப்பப்போ குடிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த இங்கே போட்டு இப்போ நான் பார்த்துருக்காங்க. உமன் ஆஃப் டுமாரோ காமிக்கோட முதல் இன்ட்ரடக்ஷனே பார்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். அவள் தன்னுடைய 21st பர்த்டேவை குடிச்சு செலிப்ரேட் பண்ண வந்திருப்பான். அங்கே ரூத்திங்கிற ஒரு பொண்ணு என்னுடைய அப்பாவை கொன்ன ஒரு அசாசினை கில் பண்ணி நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பர்களை ஒரு பெரிய அட்வென்ச்சர் கூட்டு போயிருப்பான். பெரிய அட்வென்ச்சர் ரூத்திங்கிற அந்த பொண்ணு கிளவி ஆகிற வரைக்கும் அந்த அட்வென்ச்சர் போகணும் யோசிச்சு பாருங்க. பட் அதை கட் பண்ணி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும்னு தோணுது. அந்த மொத்த கதையிலுமே சூப்பர்கள் எப்படி அவள் ட்ராமாவை விட்டு வெளில வந்தான், பழச நினைச்சு அழுறதை விட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும், அந்த தாட்டை அவள் எப்படி எடுத்தா, எதிர்காலத்தை நோக்கி அவள் எப்படி மூவ் ஆனானா, அந்த விஷயத்த அழகாகவே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. டிப்ரெஷன் ஸ்டேஜையும் சூப்பர்களோட அந்த கேரக்டர் குரோத்தையும் அந்த காமிக்கில் உங்களால் தெளிவாக படிக்க முடியும். அதுதான் இப்போதைக்கு உமன் ஆஃப் டுமாரோ படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த காமிக் கதையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக லோபோவை இறக்கியிருக்காங்க. லோபோவா அக்வாமேனா நடித்த நம்ம ஜேசன் மமோவா தான் வர போகிறாரு. காமிக்கில் லோபோ இருக்க மாட்டார், பட் அதுக்கேற்ற மாதிரி கதையை மாற்றி எழுத போகிறாங்க. நம்புறேன் இதை மட்டும் பர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர்கள் நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டாக மாற்றுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த சூப்பர்களை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்க கிரிப்டோ என் ஓனர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சூப்பர்களை போட்டு கொலையாக கொள்ளுவா. அதை சூப்பர்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மைண்டுக்குள்ளே ட்ராமா இருக்குது. இவ தன்னை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டருங்க தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நிறைய பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது பிடிக்கல. பட் கதையை கேட்டிங்கன்னா வெளில இவ பண்ணுறது கரெக்ட் தான்டா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் கிரிப்டோவோட அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ்க்கும் இவ தான் காரணங்கிறத தெளிவாகவே போட்டு பண்ணியிருப்பாங்க. சூப்பர்மேன் கடைசி வரைக்கும் கிரிப்டோ கூட ஒன்றா பாண்டான மாதிரி தெரியல. பட் ஒரு சில இடங்களில் கிரிப்டோ உட்கார சொன்னால் உட்காரும். அண்ட் ஆல்சோ விசில் அடிச்சா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் அந்த பாண்டிங்கிறது கிரியேட் ஆகியிருக்கும். அதை தான் போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்றை நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பர்மேன் அண்ட் கிரிப்டோ நிலவில் உட்காந்து பூமியை பார்க்குற மாதிரி அந்த ஷாட், அது காமிக்கில் வந்து அந்த எக்ஸாக்ட் ஷாட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்டராகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனே மோஷன் போஸ்டராக ரிலீஸ் பண்ணுறது தைரியம் ஜேம்ஸ் கனுக்கு தாங்க வரும். அது ஹியூமன் அண்ட் டாகுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்மேன் என்னதான் கிரிப்டோவை பேட் டாக் அந்த மாதிரி சில இடங்களை சொன்னாலும் சூப்பர்மேனா அவருடைய சொந்த உலகம் கிரிப்டான் கூட கனெக்ட் பண்ணுற அந்த விஷயங்கள்ல கிரிப்டோ ஒன்று கடைசி வரைக்கும் அந்த பாசம் போவாது நம்புறேன். அண்ட் ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீனுமே கிட்டத்தட்ட கிரிப்டோவை வச்சு வரக்கூடிய ஒரு சீனை தான் அமைய வேண்டியது. ஷூட்டுமே பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெரிஃபிக்கை போட்டு டார்ச்சல் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸை எழுதியிருப்பாங்க. பட் அந்த சீனை நீங்கள் எங்கேயுமே படத்தில் பார்த்த மாதிரி தெரியல. படத்தில் இருந்து ஒரு 20 minutes ஹியூமன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். மேபி ஃபியூச்சரில் ஜேம்ஸ் கன் கட்டுன்னு ஏதாவது வரும்போது அதில் இருக்கலாம் நம்புறேன், பார்ப்போம். இதில் மிஸ்டர் டெரிஃபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ரிஃப்டையுமே சரி பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அவர் கொஞ்சம் மிஸ்அலைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த இடத்த விட இங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த பில்டிங்குமே கொஞ்சம் மிஸ்அலைன் ஆகியிருக்கு. அதை பார்த்த சூப்பர்மேன் என்னப்பா அது ஒரு 1/2 inch அந்த பக்கம் போயிடுச்சே, இது சரி பண்ண முடியாதான்னு கேட்க மிஸ்டர் டெரிஃபிக் என்ன பார்த்தா கொத்தனார் மாதிரி தேடாத அவனுக்கு, எவ்வளோ பண்ணாலும் கொரோனாட்டியம் சொல்லிட்டு இருக்கேன், போடாங்கிட்டு வேலையை பார்த்துக்கின்னு அப்படின்னு கோச்சிட்டு கிளம்பிடுவார். சூப்பர்மேன் சே சில சமயம் நான் இப்படி தான்ப்பா அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸ்டில் சூப்பர்மேன் இஸ் ஹியூமன். சில சமயம் அப்போ தப்பு பண்ணுவாருங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. பட் இந்த 2 போஸ்ட் கிரெடிட் சீனுமே அடுத்து வரப்போகிற எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே டீஸ் பண்ண மாதிரி அமையல. உண்மையில சொல்ல போனோம்னா அந்த மில்லி ஆல்காக் வந்தால் பார்த்தீங்களா சூப்பர்கள், அந்த சீக்வன்ஸை போஸ்ட் கிரெடிட் சீனாக வச்சிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். அது அத்தை வரப்போகிற அந்த படத்தை டீஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கும். அந்த எண்டிங்காக வச்சது நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் பார்த்து தான் அந்த படத்தை விட்டு கிளம்புவாங்க. போஸ்ட் கிரெடிட் சீனுங்கிறது சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இவர் அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வரப்போகிற ஒரு படத்தை இப்போவே டீஸ் பண்ணுற ஐடியா எப்போதுமே ஜேம்ஸ் கனுக்கு இருந்தது கிடையாது. கன்ஃபார்மாக தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து சீக்வன்ஸ் வைக்கிற ஐடியா இதுக்கப்புறம் டிசியூ எந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படி வர சொல்லியிருக்காரு மனுஷன். ஸோ நீங்கள் டிசியூ போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக தான் எதிர்பார்க்க முடியும். பட் அதுவே படத்தோட எண்டில் பாசிபிளி அந்த ப்ராஜெக்ட்ஸை டீஸ் பண்ணலாம். லைக் இந்த சூப்பர்கள் மாதிரி சூப்பர்கள் கிரிப்டோட கிளம்பி இப்போதைக்கு அவங்களுடைய கதையை ஃபாலோ பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் டிசியூவில் அடுத்த படங்கள் என்ன மாதிரி பில்ட் ஆக போகுதுன்னு. இப்போதைக்கு டிசியூவில் நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இந்த
இந்த படத்துக்குள்ளே டீஸ் பண்ணிட்டாங்க. ரிக் ஃபிளாக் வச்சு பீஸ் மேக்கர் சீசன் 2, சூப்பர் கேர்ள், நடுவில் பிளானட் வாட்ச்ங்கிற ஒரு விஷயத்தை பாசிபிளி இந்த பென்டகனே டேக் ஓவர் பண்ணி அத்தாரிட்டியாக மாட்டலாம். ஏன்னா அத்தாரிட்டிங்கிற ஒரு சீரிஸ் எடுக்கப்பட்டு இருக்கு. இன்ஜினியர் பாசிபிள் லீடராக வரலாம். இன்ஜினியர் அடிப்பட்டு கீழே வந்துட்டாங்களே, ஸோ இன்ஜினியராக மேபி இந்த பக்கம் மொத்த கவர்மெண்ட்டுமே டேக் ஓவர் பண்ணி அவங்கள பேஸ் பண்ணி அத்தாரிட்டிங்கிற டீமை உருவாக்கலாம். அண்ட் டெரிஃபிக்கு கீழே மெட்டமாஃபெல்லாம் ஒன்றா சேர்ந்து டெரிஃபிக்ஸுங்கிற டீம் கூட ஃபார்ம் ஆகலாம். ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் வர வாங்கியிருக்காங்க. ஜஸ்டிஸ் கேங்குங்கிற பேரை வச்சு கூட நிறைய கலாய் விழுந்திருக்கு அந்த சமயத்தில். அது அப்படியே ஜஸ்டிஸ் லீகா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ பல படங்களுக்கு இந்த படம் ஒரு அடித்தளமாக தான் அமைஞ்சிருக்கு. இதில் எந்தெந்த பாதையை நம்ம ஜேம்ஸ் கன் ஃபாலோ பண்ண போறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோட முடிவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக அமைஞ்சிருந்துச்சா? போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி உங்களை தாட்ஸ் உங்களுடைய வீஸ் எல்லாத்தையுமே மறக்க மிக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னுள்ள ஒரு ஆசமான வீடியோ பற்றி நேர்ந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.